கிரிக்கெட் லவ்வர்ஸ் அண்ட் கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்காக வந்து மட்டும்தான் இந்த வீடியோ. மற்றபடி வேறு யாராக இருந்தாலும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வெளில போகலாம். அதே மாதிரி கிரிக்கெட் லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா, கிரிக்கெட் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா, கிரிக்கெட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த 2025 ஐபிஎல்க்கு அப்புறம் சிஎஸ்கே மேலேயும் தோனி மேலேயும் நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎல் அண்ட் டிஎன்பிஎல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் இந்தியன் ப்ரீமியர் லீக், டிஎன்பிஎல் தமிழ்நாடு ப்ரீமியர் லீக், இந்த ரெண்டு மேட்சஸும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ப்ரீமியர் லீக் ஐபிஎல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற கிரிக்கெட் பிளேயர்ஸை வெளியே கொண்டு வரதுக்கான முயற்சி தான் இந்த விஷயம். ஓகேங்களா, ஐபிஎல்ன்றது. அதே மாதிரி டிஎன்பிஎல்னால் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க பிளேயர்ஸை வெளியே எடுத்துன்னு வரதுக்காக தான் இந்த மேட்சஸ்ஸு. ஓகேவா, வெறும் கிரிக்கெட்டுக்காக மட்டுமே தான் இந்த மேட்ச்சு. ஓகேவா, இதை வந்து நீங்கள் எல்லாருமே வந்து எப்படி பார்க்குறீங்கன்னா, ஒரு ஃபீலிங்ஸாக பார்க்குறீங்க. அதே மாதிரி கிரிக்கெட் ஆடுற எல்லாருக்குமே தெரியும் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்றது. வெளியிலேருந்து பார்க்குற நம்ம இப்போ நார்மல் மக்களுக்கு வந்து அதை வந்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐபிஎல்லில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிஎல்லில் சிஎஸ்கே மேலே நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது. ஒவ்வொரு விமர்சனத்துக்கும் நான் முற்றுப்புள்ளி வைக்கலான்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஒன்று, தோனிக்கு ஏஜ் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. தோத்துட்டே இருக்காங்க, காரணம் வந்து தோனி தான் அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அதுக்கான இதுவும் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இப்போ தொடர்ந்து ஒரு மேட்சஸ் ஆடுறோம். நான் ஒரு டீமில் வந்து ஒரு கேப்டனாக இருக்கும். தோனியை வந்து பார்த்து நிறைய விஷயம் வேந்து பார்த்துருக்கேன். ஓகேவா, இந்த அஸ்வினை வந்து பவர் பிளேயில் எடுத்துன்னு வந்த விஷயமா இருந்தாலும் சரி, புது விஷயங்களை வந்து நம்ம வந்து யோசிக்க முடியாத விஷயங்களெல்லாம் வந்து தோனி வந்து செஞ்சுருக்காப்புல. ஏன்னா அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக வந்து எல்லா கேப்டனுக்கும் இருந்திருக்கு. ஓகேவா, அந்த ஒரு விஷயம் இருக்குது. இப்போ வந்து மேட்சஸில் வந்து நம்ம தோத்துகிட்டே இருக்கோம்னா காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, தோனி வந்து எந்த தப்பும் பண்ணலை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோனியோட மைண்ட் செட் பொறுத்த வரையும் ஒரு பிளேயரை வந்து ஒரு மேட்ச்லேயே பார்க்க மாட்டார். இப்போ ருத்ராஜ் கூட எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சிஎஸ்கேவோட கேப்டனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அவர் எவ்வளோ மேட்சஸ் சான்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஒரு டீமில் வந்து ஒரு நல்ல பிளேயராக எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல கேப்டனாக வந்து இது பண்ணியிருக்காப்புல. ருத்ராஜ் கெய்க்வாட்டை கூட பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் அவரும் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பண்ணார். அவரும் நிறைய மேட்சஸ் ஆட வச்சு அதுக்கப்புறம் வந்து டீமுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு கேப்டனாக வந்து ஒரு விஷயத்தை கொடுத்து ஒரு டீமில் வச்சுருக்காரு. இந்த மாதிரி மனசு வந்து யாருக்குமே வராது. அதே மாதிரி வந்து தோனியை பொறுத்தவரை கிரிக்கெட் ஆடினா தான் அவரோட விஷயம் பணம் அப்படின்ட்டுலாம் கிடையாது. தோனியை வச்சு தான் இந்த சிஎஸ்கே டீமே இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து சென்னை டீமுக்கு ஏன் இவ்வளோ ஃபேன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான காரணம் வந்து தோனி தான். இப்போ டிக்கெட் சேலில் பார்த்தீங்கன்னா ஹை ரேஞ்சில் இருக்கிறது வந்து சென்னை தான். காரணம் வந்து பார்த்திங்கன்னா தோனி தான். தோனின்ற ஒரே ஒரு ஃப்ரேமுக்குள்ளே எல்லாமே அடங்குது. ஓகேவா, அவ்வளோ பெரிய மனுஷனை பற்றி சாதாரணமாக ஒரு மைக் கிடைக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து ஈஸியாக விமர்சனம் பண்ணிட்டு போகிறீங்க. விமர்சனம்ன்றது ஈஸியாக, நம்ம வந்து பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம்ன்றது இருக்குது. எல்லாருக்கும் பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம்ன்றது இருக்குது. ஆனால் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்ன்ற ஒரு விஷயன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. ஓகேவா, யார் அவர், நம்ம வந்து பேசுகிறதுக்கான தகுதி நம்மளுக்கு இருக்கா, தோனியை பற்றி பேசுகிறதுக்கான தகுதி இருக்கான்ற ஒரு நபரை வந்து விமர்சனம் பண்ணுறது ஒரு தகுதி இருக்கான்றது பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் யோசிக்கணும் கண்டிப்பாக. ஓகே, எல்லோரும் இப்போது கிரிக்கெட்டில் அவ்வளோ சாதனைகள். ஓகே, சாம்பியன் ட்ரோஃபி, அப்புறம் வேர்ல்டு கப்பு. நம்ம வந்து சச்சினுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு தெய்வமாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா தோனி தான். ஏன்னா அந்தளவுக்கு வந்து கிரிக்கெட்டை வந்து நம்ம இந்தியன் டீமுக்காக நிறைய வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காப்புல. ஆனால் ஒரு மேட்ச் தோக்கிறது, ஒரு டோர்னமெண்ட் தோக்கிறதுனால வந்து அவர் வந்து பிளேயர்ஸ் இல்லை, நல்ல பிளேயர்ஸ் இல்லை, அவர் ஃபார்ம் இல்லை, அதே மாதிரி வந்து கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து அப்படின்ற ஒரு விஷயன்ற ஒரு மைண்ட் செட்டே வருது. அதாவது வந்து நம்மளுடைய எண்ணங்கள் தான் வந்து அதை வந்து நிர்ணயம் பண்ண வச்சிங்களா. நம்ம வந்து சின்னதாக யோசிச்சோன்னா சின்னதாக தான் கிடைக்கும், பெருசாக யோசிச்சோன்னா பெருசாக விஷயம். நீங்கள் வந்து பெரிய மைண்ட் செட்டில் இல்லை. இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் இப்போ வந்து ஆர்சிபி வந்து தொடர்ந்து தோத்துகிட்டே இருக்காங்க. 17 சீரீஸ் வந்து தோத்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க ஃபேன்ஸ் வந்து கோலியை தலைமையில தூக்கி வச்சுருக்காங்க. ஓகேவா, அந்த டீமை வந்து தலைமையில தூக்கி இப்போ ஒரு சீசன் 2 சீசன் தோக்கிறதுனால நீங்கள் வந்து சிஎஸ்கே டீமையும் அதே மாதிரி தோனியையும் மற்ற பிளேயர்ஸையும் விமர்சனம் பண்ணுறது பார்த்திங்கன்னா சைல்டிஷாக இருக்குது. சைல்டிஷ்னால் சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து கிரிக்கெட் இருக்குது ஒரு ஸ்போர்ட்ஸ், இட்ஸ் அ கேம். இதை வந்து கேமாக பாருங்கள்.
இதை வந்து பர்சனலாக எடுத்துக்காதீங்க, பர்சனலாக போகாதீங்க. இப்போது நீங்கள் வந்து ஒரு மேட்ச்சை வந்து நீங்கள் வீட்டில் உட்காந்து பார்க்கலாம். நீங்கள் ஸ்டேடியமில் போய் பார்க்குறீங்கன்னா எதுக்கு அந்த 2 மணி நேரம் அந்த 4 மணி நேரம் உங்களை வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரதுக்காக தான் நீங்கள் போனீங்க. பட் அதை மட்டும் பண்ணுங்கள், ஓகேவா? ஒரு 4 வச்சா கை தட்டுங்க, ஒரு மேட்ச் வின் பண்ணால் இது பண்ணி ஒரு மேட்ச் தோத்தாலும் ஒன்றும் இல்லை. இது வந்து கிரிக்கெட்டுன்றதுல எதுவும் நடக்கும். எனிதிங் இஸ் பாசிபிள். இன்னைக்கு யார் டேவாக இருக்கோ அவங்க தான் அந்த மேட்ச்சை வின் பண்ணுவாங்க. இப்போ இந்த சீரீஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆகலை, சிஎஸ்கேக்கு செட் ஆகலை. அப்போ அதுக்காக சிஎஸ்கே டீம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? தோனி சைட்லேருந்து நிறைய தப்பு நடந்துச்சா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா தோனியை பொறுத்தவரை ஒரே மேட்ச்சில் ஒரு பிளேயரை வந்து டிசைட் பண்ணி தூக்கி ஓரம் கட்டுற மாட்டாப்புல. இப்போ வந்து நான் அஸ்வினாக இருந்தாலும் சரி, கெய்கோட்டாக இருந்தாலும் சரி, நிறைய பிளேயர்ஸு, ஷான் வாட்சன் எவ்வளோ மேட்ச் அடிச்சிருக்காரு. அந்த மாதிரி பிளேயர்ஸையும் வந்து எடுத்துகிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா தோனி தான். இப்போ நம்ம இந்த சீரீஸை பொறுத்தவரையும் நல்லா மேட்ச் தோற்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 நம்ம யாருமே பேட்டிங்கில் சரியாக ஆடவே இல்லை. இப்போ ரச்சின் ரவீந்திரா இருந்தாலும் சரி, திரிபாட்டியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி விஜய் சங்கராக இருந்தாலும் யாருமே ஆடலை. ஓகே, ஒரு பவர் பிளே ஸ்கோர் இல்லை அப்படின்ற மாதிரி தோனி மேலே எப்படி நீங்கள் வந்து விமர்சனம் வைக்கலாம்? இப்போ ஒரு டீமில் வந்து யாருமே வந்து எப்படி சொல்கிறாங்க, நம்ம இறங்கணும், நம்ம ஆடணும், நம்ம மட்டும் இது பண்ணணும், நம்மளோட இதுவை பார்க்கணுன்னு தான். பட் ஆனால் தோனி வந்து இதுவரையும் வந்து அவர் இறங்கணும் ஆடணுன்ட்டு இந்த மேட்ச்சுமே எடுத்துக்கலையே. டீமை வந்து ஸ்டடி பண்ணி ஒன்றுன்ற மைண்ட் செட்டில் தானே போயிட்டுருக்கப்போல. அவர் வந்து 4 பால் ஆடுறதுக்கான காரணம் கூட ஃபேன்ஸ்க்காக தான் ஆடுறாரு. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். உண்மையாக தோனின்ற ஒரு ஃப்ரேம் இல்லைன்னா சிஎஸ்கேவோட டிக்கெட்டே விற்காது. அப்போ நீங்கள் ஏன் மேட்ச் போய் நீங்கள் ஸ்டேடியமில் பார்க்காதீங்க. நீங்கள் சிஎஸ்கே ஃபேன் சொல்லிக்கிறீங்க, ஸ்டேடியமில் போய் பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ கேவலமாக விமர்சனம் பண்ணுறதுக்கு நீங்கள் போகாமே இருக்கலாமா? ஒரு டிக்கெட் வந்து 4,000 விற்குது, ஒரு 2,000 விற்குது. இதை நான் வந்து 10,000 12,000 பார்க்குறேன்னா தப்பு யார் மேலே இருக்குது? உங்கள் மேலே இருக்குது. நீங்கள் அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறீங்க. நீங்கள் வாங்குறதுனால அவங்க விற்கிறாங்க. நீங்கள் வாங்காமல் விட்டிங்கன்னா எந்த ஒரு ஸ்டேடியத்துலையுமே வந்து இவ்வளோ ஹை ரேஞ்சாக போகல. சென்னையில் மட்டும் தான் போகுதுன்னா அதுக்கான மெயின் ரீசனே தோனி மட்டும்தான். ஓகேவா? நீங்கள் வந்து அதிகமான காசு பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து சென்னை நான் வந்து சென்னை ஃபேன்ஸு, சென்னை டிஸ்ட்ரிக்ட் போகிறேன், நம்பர் 7 போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் நல்ல விஷயம் அது, ஓகேவா? நீங்கள் வந்து ஃபேனாக இருக்கீங்க. பட் அது தோக்கும்போது இவ்வளோ கேவலமாக விமர்சனம் பண்ணுறோன்றது பற்றி ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. அந்த தப்பை மட்டும் நீங்கள் வந்து கேமாக பண்ணுங்கள். இந்த சீசன் நம்ம அடிக்கலாம், அடுத்த சீசன் அடிக்க போகிறோம். அதுக்காக தோனி தான் காரணம், சிஎஸ்கே டீமை வந்து காலி பண்ணிட்டாரு, இந்த மாதிரி விமர்சனங்கள் விற்கிறத தயவுசெய்து தவிர்க்கணும். ஓகேவா? அது அம்பிள் ரிக்வஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். தயவுசெய்து இந்த விஷயத்தை தவிர்த்துங்க. கிரிக்கெட்டு தெரிஞ்சவங்க வந்து நான் வந்து ஒரு டீமில் கேப்டனாக இருந்திருக்கேன். கேப்டனாக இருந்து நிறைய விஷயங்கள் வந்து தோனியை பார்த்து வியந்திருக்கேன். ஓகேவா? அதாவது ஒரு விஷயம் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறது வந்து கேப்டன் கையில் தான் இருக்குது. ஒரு டீம் வின்னிங் வந்து கேப்டன் கையில் தான் இருக்குது. அந்த மாதிரி விஷயத்தில் நான் வந்து 100க்கு 100 மார்க் வந்து தோனிக்கு கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த 2025 நம்மளுக்கு வந்து சரியாக அமையலை. ஓகேவா? அதனால் வந்து நம்ம இந்த சீசன் இல்லைன்னா நான் அடுத்த சீசன் நம்ம வந்து ஆல்ரெடி நல்லா தான் ஆட போகிறோம், நல்லா ஆடுவோம். ஓகேவா? தோனி வந்து இன்னும் 2-3 சீசன் இருப்பார், கம்பல்சரி இருப்பார். ஓகேவா? ஏன்னா வந்து அவர் வயசும் ஆகலை, அவர் கேமில் வந்து ஒரே ஒரு பர்சன்டேஜ் கூட கம்மி இல்லை என்னை பொறுத்த வரையும். அதனால் வந்து நீங்கள் வந்து அதாவது சிஎஸ்கே டீம்ன்றதை நம்ம என்றைக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம இன்கேஸ் வந்து இந்த சீரீஸில் நம்ம எல்லா மேட்ச் தோற்றாலும் சரி, அடுத்த சீரீஸில் வந்து வெரி குட் கம்பேக்காக வருவோம். தோனி நம்ம கூட இருக்கார். நம்ம கூட தோனி இருக்கும்போது நம்ம எந்த வித கவலையுமே தேவையில்லை. கிரிக்கெட்டை என்ஜாய் பண்ணி பாருங்கள், ஸ்போர்ட்ஸாக பாருங்கள். ஓகேவா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.